ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பசங்க லெமன் ரைஸ் சாப்பிட மாட்டாங்களா? அப்போ நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு பேனில் எண்ணெய் போட்டு வச்சுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு பொடி வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டை ஃபுல்லாக துருவி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 5 பேருக்கு பண்ண போகிறேன். அதனால் 3 மூடி லெமன் பிழிஞ்சு வச்சு சாறு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ நான் பச்சை மிளகாய் போடுறேன். 4 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணி கீரி ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பெருங்காயம் ஒரு 5 தடவை தட்டி விட்டுருங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அடுப்பை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணுங்க. இந்த ஸ்டேஜில் தான் லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல சாறு, அதை நம்ம ஊற்றிடலாம். அது ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. அதனால தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். தேவையான அளவு சால்ட்டு போட்டு அதிலே கரைச்சி விட்டுடலாம். இப்போ நம்ம சாதம் வடித்து அதை நான் ஆற வச்சுருக்கேன். நல்லா சாதம் ஆறினதுக்கப்புறம் நல்ல ஒரு பொடி வேர்க்கடலை எடுத்து அதில் போடுங்க. கேரட் துருகி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணி பேனில் வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் கொட்டிடலாங்க. கொஞ்சமாக ரைஸ் எடுத்து அந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வேஸ்ட் ஆகிடுங்க. எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி ரைஸ் மேலே நம்ம கொட்டிடலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை, கேரட்லாம் போட்டு கொடுங்க. ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கலங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், சூப்பராக லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? லெமன் கண்டிப்பாக நம்ம டெய்லி ஒவ்வொரு ஸ்பூனாவது நம்ம சேர்த்துக்கணுங்க. இப்போ இதுக்கு சைடிஷ் செய்யணும் இல்லையா? வாங்க சைடிஷ் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுதுருச்சு. அம்மா கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு. பொட்டேட்டோ அப்புறம் பொட்டேட்டோ அப்புறம் பொட்டேட்டோ இந்த பொட்டேட்டோ அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இது பொட்டேட்டோ 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 இது பொட்டேட்டோ இல்லாம பின்ன டொயேட்டோ காரா. இந்த மாதிரி பொட்டேட்டோ காமெடி, பொட்டேட்டோ சாங்லாம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பொட்டேட்டோ ஈஸியாக ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. ஒரு பூண்டு நல்லா ஃபுல்லாக உரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, புளி இவ்வளோ கரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், புளியும் நம்ம கரைச்சி வச்சாச்சு. 2 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வெங்காயம் சொன்னால அதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பொட்டேட்டோவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரோஸ்ட்டாகவும் கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்கோம்ல பூண்டு, அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். பூண்டு வெங்காயமும் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், அப்படி நீங்கள் வேண்டான்னா தவிர்த்துருங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோவை ஆட் பண்ணிடலாம். பொட்டேட்டோவை பொறுத்த வரைக்கும் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி இருக்குது, காப்பர் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. சோடியம் லெவல் ரொம்ப லோவாக இருக்குங்க. அதுக்கப்புறம் லிவர் இருக்குல்ல, கல்லீரல், அதை கூட க்ளீன் பண்ணுதாங்க. ஹை ஃபைபர் இருக்குது, நம்மளுக்கு பெஸ்ட்டு எனர்ஜியை கொடுக்குது. அதுக்கப்புறம் பிளட் சுகர் லெவலை ரொம்பவே கம்மி பண்ணுதுங்க. பொட்டேட்டோவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இது கூட நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிடலாம். புளி நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க.
இது கூடவே கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போதுங்க. நெக்ஸ்ட்டு வீட்லயே செஞ்சு வச்ச சாம்பார் பொடி இருக்குது. அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஏற்றது போல் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. அதனால் நான் 1 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. புளி தண்ணி ஊற்றிருக்கீங்கல்ல, அதுவே போதுங்க. காய் வந்து நல்லா நம்மளுக்கு பாயில் ஆகிடும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு கரெக்டாக ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பொட்டேட்டோவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் உள்ள அந்த பூண்டு, வெங்காயம், புளி தண்ணி ஊற்றிருக்கோம்ல, எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் 20 மினிட்ஸ் அடுப்புலேயே வச்சுருங்க. நல்லாவே உங்களுக்கு ரோஸ்ட்டாக வந்துடுங்க. இப்போ தாங்க சீக்ரெட்டே இருக்குது. இதோட டேஸ்ட்டோட சீக்ரெட்டே இப்போ தான் இருக்குது. சோம்பு தூள் இருக்குல்ல, அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. அதுவும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போடக்கூடாதுங்க. கடைசியாக காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ரோஸ்ட் ஆகும்ல, அந்த சமயம் நீங்கள் சோம்புத்தூளை போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இது வந்து நல்லா டைஜஷன் ஆகுங்க உங்களுக்கு. பொட்டேட்டோவை பொறுத்த வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க. ஏன்னா அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. மாவுச்சத்து கூட நிறைய இருக்குங்க. அது வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃபுல்லாக பொரிச்சு எடுக்கக்கூடாதுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பொட்டேட்டோ பிஸ்கட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸு, நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி நிறையா வந்து கடையில் விற்கிறாங்கள்ல பொட்டேட்டோ சம்மந்தமாக. அதெல்லாம் வந்து ஒரிஜினலே கிடையாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த பொட்டேட்டோ வந்து லெமன் ரைஸ்க்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ரசம் இருக்குல்ல, அதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ரசம் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லியை போட்டு நீங்கள் இறக்கிடலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இது வந்து நான் செய்யும்போதே பாதி காலி பண்ணிடுவேங்க. ஏன்னா பொட்டேட்டோ இஸ் மை ரொம்ப ஃபேவரட்ங்க. லெமன் ரைஸ் தாங்க நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். லெமன் ரைஸ்க்கும் பொட்டேட்டோ ஃப்ரைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ராவல் டைம், அதுக்கப்புறம் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த லெமன் ரைஸும் பொட்டேட்டோவும் கண்டிப்பாக இருக்குங்க. நம்மளோட லெமன் ரைஸை எடுத்து போட்டு பொட்டேட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ரைஸில் வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கேரட்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பசங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கணுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வருங்க. மேலும் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவோட பார்க்கலாம். நல்லா சாப்பிடுங்க. நல்லதே சாப்பிடுங்க. தேங்க்யூ. பை பை. See you.